கசகிஸ்தான் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அழகான பனிமலையில் அட்டகாசமாக அமைஞ்சிருக்கிற ஒரு ஃபன் பார்க் தான் கோக்டபே ஹில். அப்படி என்ன இருக்குது இந்த இடத்துல, வாங்க பார்ப்போம். எனக்கு இங்க ஒண்ணுமே தெரியாது. Сколько там стоит? Он хочет канатную дорогу, ему надо в одну сторону 1000. 1000. என் மேலே வேற கோவப்படுறாங்க. தள்ளி போங்கண்ணே, வண்டி ஓட்டுறோம்ல. கழுக கையில் வச்சுட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னா 2000 ரூபா. Туда телефон, видео, ну, давай. இந்த பில்டிங்கே வந்துட்டு தலைகீழாக இருக்குது பில்டிங்கும். ஃபஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி பனியில் ஒரு தீம் பார்க்க பார்க்குறேன். நான் போக போக என் கூடயே ட்ராவல் பண்ணி வருது இந்த புறா. பறா சண்டைக்கோழி கூட வச்சுருக்காங்க. நம்ம வான்கோழி, கோழியெல்லாம் எக்ஸாட்டின்னு போட்டிருக்காங்க. நம்ம எட்டர்னல் சர்ச் சேனலுக்கு நீங்கள் புது வியூவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை காமெண்ட் பண்ணுங்கள். ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு எட்டர்னல் சர்ச் சேனல். நான் லக்ஷ்மி நாராயணன். சேம் கோல்ட் மார்னிங், ரொம்பவே கோல்டாக இருக்குது. என்னோடய கெட்டப்பை பார்த்தாலே தெரியும். இப்போ நான் இங்கே கோக்டபேன்னு ஒரு ஹில் இருக்குது. அதுவும் வந்து கேபிள் கார் வழியாக தான் போகணுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக அதை பற்றி தெரியல. இப்போ நான் வந்துட்டு ஒரு யாண்டெக்ஸ் கோ, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அதை புக் பண்ணி போயிட்டுருக்கேன். இவர் தான் நம்மளோட ஓட்டுநர். Hello, India. வழியில் ஒரு பெரிய பில்டிங் இருந்தது. ஆனால் உத்து பார்த்தா தான் தெரிஞ்சது அது பில்டிங் இல்லை, ஒரு பெரிய ஃப்ளெக்ஸ் மாதிரியும். அதுக்கு பின்னாடி பில்டிங் கட்டுமான வேலை நடக்குதான். இங்கே எந்த பில்டிங்கையும் கட்டி முடிக்கிறதுக்கு முன்னாடி ஓப்பனாக வைக்க மாட்டாங்களாம். சூப்பர்ல. வந்து இறங்கியாச்சு. உண்மையை சொல்லணும்னா எனக்கு இங்கே ஒன்றுமே தெரியாது. பட் பார்ப்போமே என்னதான் நடக்குதுன்னு, என்னதான் இருக்கணும் பார்ப்போம். One ticket, 1000. 1500. Two way. Cash. No. Cash. Другой. Другие купюры скажи ему, да у меня дачи нету. У него другие там. Exchange, no exchange. No exchange, yeah. Дачи нету. У него там по 1000 есть. Money you have, maybe. No. Сколько там стоит? Он хочет канатную дорогу, ему надо в одну сторону 1000. 1000 do you have? 1000. Его карта он летал. А возврат есть за 1000? Туда-обратно он хочет? Да. Он же хочет канатную дорогу, а канатная дорога сюда не приедет же. Обратно нету, да? Можно туда-обратно, 1500 есть у него, 1500. 1500. If you want to return, you have to pay 1050. 1500, okay. Yes. Yes. Thank you. Скажите, а билет на автобус здесь? Я просто тоже на место. That's for the ticket. Yeah, okay? Good luck, brother. Where from? India. India. Thank you. Good luck. Is it? சேஞ்ச் கொடுக்க மாட்டாங்களா இங்கே? கரெக்டாக 1500 டெங்கை கொடுத்தா மட்டும்தான் வந்துட்டு இதுன்ட்டாங்க. உள்ளூர் காசுக்கே சேஞ்ச் இல்லைன்ட்டிங்களே. Brother. Here. No. Here. You are from here? No, I'm from Russia. Oh, great. Yes.
But here everyone can speak Russian, Yeah. you know, and for me it's not a problem to speak with people. I have a friend in Russia, in Yakutsk. Yakutsk? Yeah. Oh, it's cold. It's Cold too cold, place. right? Cold place. Yeah. So one more question. English is your main language or? It's not a main language, but it's official in India. And everyone have to Yeah, speak. everyone can speak. Like there are 18 languages in India. How many? 18. Oh my god. Every province, every state has an official language there. So you know 2 languages, yeah? Yeah, I know 3 languages. 3 languages. Yeah. So local people told me that it's one of the beautiful places in the city. Yeah. And also you can visit the mountains Mideo. Maybe you heard about it. Yeah, I googled it. Okay, I'll see that. Yeah. உள்ளே வந்தோடனே பசங்க ஃபுல்லாக விளையாண்டுட்டு இருக்காங்க. என் மேலே வேற கோவப்படுறாங்க. தள்ளி போங்கண்ணே, வண்டி ஓட்டுறோம்ல. How much is that? One picture 2000. One picture 2000. With the bird? கழுகு கையில் வச்சுட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னா 2000 ரூபா. 2000 ரூபானா எவ்வளோ வருது? கிட்டத்தட்ட 500 ரூபா வரும். 500 400 ரூபா. தப்பாக கணக்கு போடுறியா லட்சுமி? ஜெயிண்ட் வீல்லாம் இருக்கு. 1 children வாய்ப்பில்லை ராஜா. 2500 டெங்கேயும். இந்த இடத்துல எல்லோரும் வந்து ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. இது வந்து ஒரு ஃபோட்டோ பூத் மாதிரி இருக்குது. நானும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். இது வந்து வியட்நாமில் ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன், முடியல. வியட்நாமில் இந்த சன் வேர்ல்ட் பானா ஹில்ஸில் முடியல. அதனால் இங்கே ட்ரை பண்ணுவோம். வீடியோ அலோவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அலோவ் பண்ணால் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணிவிடுவோமே. இது வந்து 3000 டெங்கே போட்டிருக்குது. 3000 டெங்கேனா இதுவே 600 ரூபா வருது. எனக்கு என்னமோ ஒரு சந்தேகம், எல்லோரும் இங்கிலீஷ் ஓரளவுக்கு பேசுகிற மாதிரி இருக்குது. ஆனால் சிலர் இங்கிலீஷில் மட்டும்தான் பேசுவாங்கன்னா அவங்ககிட்ட பேச மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், பேசிக் ரூல் ஆஃப் பிஹேவியர் அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. பேசஞ்சர்ஸ் யூஸ் ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டி. குடித்தா அலவுடு கிடையாது. மொத்தம் 160 கிலோ தான் அவங்க இருக்கணும். 160 கிலோ தாண்டக்கூடாது வெயிட்டு. கீப் டிஸ்டன்ஸ் 25 meters ஃப்ரம் த ஸ்லெட்ஜ். சீட் பெல்ட். பேசஞ்சர் சிட்டிங் அந்த ஒரு 2 பேர் போகலாம் போல. இது காலை வெளில நீட்டக்கூடாது. ஸ்மோக்கிங் நாட் அலோட். டேக்கிங் ஃபோட்டோஸ் வீடியோஸ் ஆஃப் த டெரிட்டரி ஆஃப் அட்ராக்ஷன் பேசஞ்சர்ஸ். இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஓடவா பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு. Туда телефон, видео, ну, тоже туда. Читай, давай, сейчас все будет. Moving, break. Moving, break. Okay? ஓகே. No stop, no slow, fast, okay? ஓகே, Давай. Yay!
பறக்க போதே. நல்லா இருக்கு. வெரி நைஸ். அவா கையெல்லாம் விரைச்சிருச்சானா. வாவ், என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். பனிமலையில் ஃபாஸ்ட் ரோலர் கோஸ்டர். கண்டிப்பாக இங்கே வரவங்க இதை ட்ரை பண்ணியே ஆகணும். முடிஞ்சிடுச்சு. தேங்க்யூ. இங்கே வந்துட்டு வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இங்கேயே போட்டுருச்சு வேறு, நோ வீடியோஸ் அலவுடுன்னு. ஆனால் என்னாச்சு, நான் என்ட்ரு ஆகும்போது வந்துட்டு அந்த உள்ளே இருக்கார்ல சொன்னார் ஃபஸ்ட்டு வீடியோஸ் நாட் அலவுட் அப்படின்னு. இங்கே ஆல்ரெடி போட்டிருக்கோம் வீடியோஸ் நாட் அலவுட்னு சொன்னார். சொன்னோன்னே எனக்கு ஒரே சோகம் ஆயிடுச்சு. சொச்சோ டிக்கெட் வேறு வாங்கிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்புறம் என்னை பார்த்துட்டு, ஏன் மூஞ்ச சோகமாக வச்சுக்கிற, வா வீடியோ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அலோவ் பண்ணிட்டார். செம. இதில் இந்த ரூட்டில் தான் போயிட்டு வந்தேன். ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன், எங்கடா ஃபோனை காணமேன்ட்டு. நடுவில் எல்லாம் விட்டோன்னா எங்கேயும் போய் எடுக்க முடியாது. ஐயோ பழுக்குது. இந்த ஏரியா விட்டு ஃபஸ்ட்டு கீழே இறங்கும். டெலிஸ்கோப் வேறு இருக்குது. இந்த டெலிஸ்கோப்பில் பார்க்கணுன்னா 2 நிமிஷத்துக்கு 500 டெங்கே, 4 நிமிஷத்துக்கு 1000 டெங்கேவும். டெலிஸ்கோப்லாம் வேணாம்மா. நல்லா இருக்குல்ல. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி எது போனாலும் நடக்காது. ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் ஏதாச்சும் ஒன்று பண்ணோன்னா அவ்வளோ அழகாக நடக்குது எல்லாமே. அந்த நாளே நல்லா இருக்கு. ஆக்சுவலாக இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. இங்கே என்னமோ நினச்சி தான் வந்தேன். அந்த ஃபாஸ்ட் ரைட் போனது, அந்த ஃபாஸ்ட் ரோலர் கோஸ்டர் போனது எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இன்றைக்கி. நைஸ். இங்கே இந்த வியூ, கிளைமேட், அதுவும் இன்றைக்கி வந்துட்டு வீக் டேவோட ஸ்டார்டிங் மண்டே. ஸோ அதனால் கூட்டம்லாம் பெருசாக இல்லை. இந்தியன் டூரிஸ்ட் நிறைய பேரை பார்த்தேங்க. நான் ஃப்ரீயாக ஒரு இடத்துல என்ஜாய் பண்ணலான்னா என்ன மாதிரி ஆட்களுக்கு இது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஏன்னா பெருசாக கூட்டம் இல்லை. கூட்டம்னாலே நம்மளுக்கு செட் ஆகாது. நல்லா இருந்துச்சு இங்கே வந்தது. ஒன்றும் முடியல, முடிஞ்சிச்சான்னு கேட்காதீங்க. ஏன்னா எனக்கும் தெரியாது என்ன இருக்குன்ட்டு. போய் பார்ப்போம். ட்ராவலிங்கில் இருக்கிற ஒரு பிரச்சனை என்னென்னா, எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக பார்க்கணும். பொறுமையாக, அடிக்கடி வந்து டென்ஷன் ஆகிடக்கூடாது. ஏன்னா டென்ஷன் ஆனால் என்ன நடக்குதுன்னு தெரியாது, எல்லாத்தையும் மறந்துடுவோம். எனக்கு இந்த மாதிரி விஷயம் நிறைய தடவை நடந்திருக்கு. உதாரணத்துக்கு க்ளவுஸை மறந்துட்டேன். சில இடத்துல என் பேக்கே வச்சுட்டு வந்திருக்கேன். ஆனால் இது வரைக்கும் ஐயோ டச் அவுட். நான் வேற சொல்கிறேன், தொலையில் அப்போ இனிமேலும் தொலையக்கூடாது, இனிமேலும் டென்ஷன் ஆகக்கூடாது அப்படின்னு பார்த்துக்கிறேன். அது ஒரே ஒரு இது தான். ஃபோன், சம்டைம்ஸ் ஃபோன் கேமரா எல்லாத்தையும் கையில் வச்சுருக்கணும். அதனால் அதெல்லாம் ரொம்பவே யோசிக்க வேண்டிய விஷயம். வேறு எதுவும் இல்லை, எல்லா இடத்துலையும் தைரியமாக இருக்கணும். முக்கியமானது அதான். இப்போ இங்கே ஒன்று வினோதமாக ஒன்று இருந்துச்சு. திடீர்னு பார்க்க என்னன்னு புரியல. வினோதம் இல்லை, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. என்னன்னு ஃபஸ்ட்டு புரியல. கொஞ்சம் நல்லா பார்த்தா புரிஞ்சுது எனக்கு. உங்களுக்கு எதாவது புரியுதா பாருங்கள். இந்த பில்டிங்கை தான் சொல்கிறேன். இந்த பில்டிங்கே வந்துட்டு தலைகீழாக இருக்குது. பில்டிங்கும் ஃபுல்லாகவே தலைகீழாக இருக்குது. ஒரு மேலே ஒரு கார் பார்க்கிங் வேறு, கார் வேறு பார்க் பண்ணி வச்சுருக்காங்க. பட் ஆனால் அதை நீங்கள் உள்ளே போய் சுற்றி பார்க்கணுன்னாலும் காசு தான். என்ன போட்டிருக்குதுன்னு பார்ப்போம். 3லேருந்து 11 வயசுக்குள்ளே இருக்கிற சின்ன பசங்களுக்கு 2500 டெங்கே, 12 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 3000 டெங்கேவாம். அது மட்டும் இல்லை, இங்கே குழந்தைங்க விளையாடுறதுக்கான ஃபன் கேம்ஸ், சைக்கிளிங்னு நிறைய இருக்கிறத பார்க்க முடிஞ்சது.
என்ன இவ்வளோ வெயில்லையும் ஜர்க்கின் குல்லாலாம் போட்டு சுற்றிட்டுருக்கேன் அப்படின்னா பார்க்க தான் வெயிலாக இருக்குது, ஆனால் அதே குளிர் இருக்க தான் செய்யுது. ஆனால் என்ன கொஞ்சம் இதமாக இருக்குது. இந்த இது வந்து அவ்வளோவா வந்து ஃப்ரீஸ் ஆகிற மாதிரி இல்லை, ஆனால் இதுவும் நல்லாயிருக்கு. இந்த வியூ தான் எங்கே பார்த்தாலும் அழகாக இருக்கு. இந்த வண்டி வந்துருச்சு. இந்த வண்டி 5 minutes ஒன்ஸ் இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு கீழே வரைக்கும். கீழே டிக்கெட் கவுண்டரில் நான் டிக்கெட் எடுத்ததில்ல, அங்கேருந்து என்னை பிக்கப் பண்ணி இங்கே விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் திருப்பி இங்கேருந்து பிக்கப் பண்ணி அங்கே விட்டுருவாங்க. அதுக்காக தான் இந்த வண்டி. இந்த இடம் என்ன தீம் பார்க் தானோ, கிளைம்பிங்லாம் இருக்குது. இது எங்கேருந்து கிளைம் பண்ணுறது? ஹாரர் வேர்ல்டு. How much? 1000. 20 shirts. What? Blue, green, white. Okay. 50. Yeah, thank you. Thank you. Goodbye. Yeah, goodbye. சும்மா ஒரு ஃபன். 20 வாட்டி ஷூட் பண்ணலாமா? ஷூட் பண்ணால் 1000னா எவ்வளோ வருது? 200 ரூபா. நம்ம ஊரில் இருக்க தீம் பார்க் மாதிரி தான். முக்கால்வாசி எல்லாமே இங்கே க்ளோஸ் தான். இந்த ஸ்னோஃபால் வெதர் கண்டிஷன் சரியில்லை, ஃபுல்லாகவே பனியாக இருக்குது, அதனால தான் எல்லாமே க்ளோஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வீக் டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நேற்றெல்லாம் வீக்கெண்டு, அதனால் நேற்று கூட்டம் இருந்திருக்குமா, இன்றைக்கி எல்லாம் டயர்ட் ஆகிட்டாங்களா என்ன ஒன்றும் தெரில. எதாக இருந்தாலும் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி பனியில் ஒரு தீம் பார்க்கை பார்க்குறேன். நல்லாயிருக்கு. $1,500 ஓ, இங்கே பேர்ட்ஸ் கூட இருக்குது. பீகாக். நான் போக போக என் கூடயே ட்ராவல் பண்ணி வருது இந்த புறா. நம்ம ஊர் கோழி மாதிரியே இருக்குது இது, ஆனால் கோழியை காணும். உள்ளே இருக்குது. அவர் கொஞ்சம் வெக்கப்படுறார். எல்லாம் மாட்டாங்க. இந்த கோழி என்ன பொமேரியன் நாய்க்குட்டி மாதிரியே இருக்குது. ஏய், சண்டைக்கோழி பாடுறா, சண்டைக்கோழி கூட வச்சுருக்காங்க. கால் மட்டும் தெரியுது. இதுக்கு மேலே பெஸ்ட்டு எக்ஸாட்டிக் அனிமல்னு போட்டிருக்காங்க. அப்படின்னு எக்ஸாட்டிக்கு இது நம்ம வான்கோழியெல்லாம் எக்ஸாட்டிக்னு போட்டிருக்காங்க. நம்ம கோழியெல்லாம் எக்ஸாட்டிக்னு போட்டிருக்காங்க. எக்ஸாட்டிக்னு போட்டிருந்தாங்க, ஆனால் பார்த்தா நம்ம வான்கோழி, பங்களாவாத்து, ஈமுக்கோழி இதைத்தான் வந்து எக்ஸாட்டிக்னு போட்டிருக்காங்க. எங்கே ஈமுக்கோழி இப்போ காணும் பார்க்குறீங்களா? அது வரைக்கும் பாருங்கள், ஈமுக்கோழி. தேங்க்யூ.
சில அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் கூட இருக்குது போல இருக்குது. இதெல்லாம் எங்கே இப்போ பண்ணுறது? நார்மலாக நடக்கிறதே கஷ்டமாக இருக்குது. இதுக்கு மேலே வழிக்கு உழ வேண்டியது தான். இவர் யார் தனியாக நிற்கிறாரு? தம்பி அவ்வளோதான். இந்த இடம் நல்லாவே இருந்துச்சு. குழந்தைங்க வந்தால் ரொம்ப ஜாலியாகவே என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா தான் என்ஜாய் பண்ணேன். இந்த கோக்டோ பே ஃபன் பார்க் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்களை காமெண்ட் பண்ணுங்கள். புது வியூவர்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பகுதியில் மீண்டும் சந்திப்போம்.